யோசேப்பு. இந்த சத்தியத்தை கடைபிடித்தது யோசேப்பு. ஆமாம், அந்நிய தேசத்தில் போய் அடிமையாக இருக்கிற மனுஷன் உயர்த்தப்பட்டான், அபிஷேகம் பண்ணப்பட்டான், உயர்த்தப்பட்டான். அபிஷேகம் பண்ணப்பட்டதே எவ்வளோ அடி வாங்கியிருக்குது வாழ்க்கையில். அபிஷேகம் பண்ணப்பட்ட தீர்க்கதரிசி தேவனுக்கு பயந்த மனுஷன் கடை வாங்கி செத்துப்பட்டான். அந்த மனுஷனோட பிள்ளைகளை அடிமையாக்கி கொண்டு வந்திருக்கிறான். அந்த அம்மா சொல்லுது, உன் அடியான் தேவனுக்கு பயந்தவன். குடும்பம் பார்த்திங்கனாக்கா குடிகாரனுக்கு ஈக்குவலாக இருக்குது. இது தேவனுக்கு பயந்தவன் எப்படி இருக்கணும்? நிறைய சொத்து சேர்த்து வச்சுட்டு போகணுன்னு சொல்ல. இந்த நீங்கள் அது சேகலாம் கூட பரவாயில்ல, இந்த பிரச்சனையை வரவைக்காந்துருக்கணும் இல்லையா குடும்பத்தாருக்கு. வீட்டார் அனைவரோடும் இருக்கிற பொழுது நீங்கள் கொடுக்கறல மாறுவீங்கன்னு நான் சொல்ல வரேன். வாங்குறல மாற மாட்டீங்க. அந்த ஒரு ரத்தத்தில் இருக்கணும் உங்களுக்கு. அந்த சகோதரத்துவத்தை கர்த்தர் பார்க்கிறார். மறுபடியும் சொல்கிறேன், ஒரு பாவியக்க மனுஷன் பெரிய நன்மைகளுக்கு எடுத்து போடுவான்றது சத்தியம் இல்லைன்னு சொல்ல. நான் சொல்கிறது அசுத்தம் உள்ளவன் என்று நம்ம தீர்மானிக்கூடாது. நேற்றைய பாவி இன்னைக்கு பரிசுத்தவான். தேவன் என்னை தொட்ட தேவன் எல்லாரையும் தொட வல்லவர். பாவிகளிலே பிரதான பாவி நான் பவுல் சொல்கிறார். காரணம் என்ன? யாருமே பாவம் இல்லாதவர்கள் பூமியில் இல்லை. அதே போல் அந்த பாவம் நிரந்தரமாக இருக்கும்னு நம்ம சொல்லவும் முடியாது. சில பேர்லாம் சொல்ல நான் கேள்விப்பட்டிருக்கேன், இதெல்லாம் கடைசிங்க ரட்சிக்கப்படாதுங்க. எனக்கு தெரியுங்க. எந்த ஸ்தானத்தில் போய் எந்த பேச்சு பேசுகிறீங்க? நாங்கள் தேவனோட சிங்காசத்தில் உட்காருவேன்னு சொல்கிற மாதிரி இருக்குது. ரட்சிப்பு கர்த்தருடையது, பழி வாங்குதல் கர்த்தருக்குரியது. எல்லாம் கர்த்தருக்குரியதுலலாம் நம்ம கை வைக்கிறவங்களாம் மாறிடுவோம். அது உருப்படாது, அது விளங்காது, அது கஷ்டப்படும். பெற்றோர் பிள்ளைகளை சொல்லுவாங்க, நீ ரொம்ப கஷ்டப்படுவேன்னு. அதுக்கு தான் நீ பெத்தியா இந்த மாதிரி பேசுகிறதுக்கு? சொல்லுங்கள். அதெல்லாம் பேசக்கூடாது. வாயின் வார்த்தைகள் இதெல்லாம் நீங்கள் மற்றவங்களை அசுத்தமுள்ள நினைக்கிறீங்க, தீட்டுள்ளதான்றீங்க. ஏதோ ஒன்று, வாட் எவர் இட் மே பி த கான்ட்ரடிக்ஷன். நம்ம வாயால் யாரையும் அந்த மாதிரிலாம் பழிக்கக்கூடாது, பேசக்கூடாது, திட்டக்கூடாது. நல்ல வார்த்தைகளை பேசணும். கர்த்தர் ஆசீர்வதிப்பார், பலிக்கு பெருகுவாய். இப்படி தான் இருக்கணுமே தவிர, அப்போ என்னென்னா, த ஹெவன் வில் பி அட்ராக்டட், கிங்டம் வில் பி அட்ராக்டட். ராஜ்யம் நம் பக்கத்தில் ஈர்க்கப்படும். நான் மறுபடியும் சொல்கிறேன், வார்த்தைகளால் புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் ராஜ்யத்துக்கு போகிறது சொல்ல, ராஜ்யம் உங்களென்று வரும். அப்போ தான் ராஜ்யம் வருவதாகன்னு சொன்னார் இல்லையா ஆண்டவர். அப்போ தான் ராஜ்யம் வரும். வராது சொல்லுவாரா கர்த்தர் வருவதாகன்னு? வரும், கண்டிப்பாக வரும். அதுதான் இந்த இடத்துல தேவ தூதர்களை பயன்படுத்தப்படுகிறார்கள். தேவ தூதர்களே வருகிறாங்க உதவிக்கென்று. ஒரு மனுஷன் இல்லையா, நான் பிரித்து வந்துட்டேன் ஆபிரகாம் சொல்கிறா. அவரோட மனநிலை சொல்கிறேன். நான் வந்தது தான், பகையில் வரல, கர்த்தருடைய பிரியத்தில் வந்தார். லோத்துவை கூட்டு வந்து பாடுபட்டார். அதுக்கப்புறம் அது சரிப்பட்டு வரல. தேவையில்லாத ஜபமும் கூட லோத்துக்காக. கடைசியில் அந்த மனுஷன் பாடுபட்டு அந்த ஆபிரகாம் வீட்டாரெலாம் என்ன ஆனாங்கன்ற நமக்கு ரெக்கார்டு இல்லை. ஆனால் அந்த மோவாபியரும் அம்மோனியரும் பிறந்தது லோத்துக்கும் லோத்துடைய குமாரத்துக்கும் பிறந்தது. அது பின்னாட்டில் எவ்வளோ பெரிய முள்ளா மாறிச்சு. ஆபிரகாம் லேஸ்பட்ட மனுஷன் இல்லை அப்படின்னு சொல்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஒரு பரிசுத்தவனுடைய பிழைகளில் 3 பாவ சந்ததி உருவாச்சு. இஸ்மவேல், அப்புறம் அம்மோன் புத்திரர், மோவாபியர். இவங்கெல்லாம் யார்? இன்னைக்கு வரைக்கும் பிரச்சனையில் இருக்கிறாங்க. அம்மோன் புத்திரம் மோவாபியர் அழிஞ்சிடுச்சு அந்த இடம். இஸ்மவேல் இன்னை வரைக்கும் இருக்கானா? சகோதரர்களுக்கு முள்ளாக இருக்கானா? அதுதான் சொல்கிறேன். வீட்டார் அனைவரோடும் கூடனா நம்ம லிமிட்ஸை கிராஸ் பண்ணக்கூடாது. நம்ம எல்லையை கடக்கூடாது. இந்த இடத்துல தான் ஒன்று போனால் பயங்கரமான பாச பிணையத்தில் போய் மாட்டிக்குவாங்க உடன்பிறப்புக்கிட்ட. அதாவது வாழ்க்கை படம் நொந்து அவங்கள கடிந்து கொண்டு அவங்க போட்டா போட்டி வந்துடும். இதில் அவங்க வீட்டு ஜனத்துக்கு நான் செய்கிறேன், எங்கள் வீட்டு ஜனத்துக்கு நான் செய்கிறேன், உங்கள் வீட்டு ஜனத்துக்கு நீ செய்கிற. திருட்டுத்தனம் வேறு நடக்கும். இது கணவன் மனைவிக்குள்ளும் கள்ளத்தனம் நடக்கும். வீட்டாருக்காக ஒரு ஜென்யூன் லைஃப் இருக்கணும். எது செஞ்சாலும் சொல்கிறேன் நான். ஒரு ரொம்ப அப்பழுக்கற்ற வாழ்க்கையை சொல்கிறேன். கரைதிரையற்ற வாழ்க்கை, ஒரு நீதி உத்தம வாழ்க்கை இருக்கணும். அதே இந்த மாதிரி காய்மகாரம், இந்த மாதிரி வன்மம், இந்த மாதிரி திருட்டுத்தனம், கள்ளத்தனம்லாம் இருக்கக்கூடாது. அங்கே மறுபடியும் கரைப்பட்டுரும். வசனத்தின்படி பார்த்தா கரைப்பட்டுரும். அப்போ என்ன நடக்கும்னு கேட்டால், திருடவும் கொல்லவும் அழிக்க வருகிறான் வேற ஒன்றுக்கு வரான். அது யார்? பிசாசு. யார் அட்ராக்ட் ஆகிறது? பரலோக ராஜ்யம் வருவதாகன்னு சொன்னால் இது துஷ்ட தேவதைகள்லாம் உள்ளே வந்துடும் வாழ்க்கையில். அது எங்கே வருதோ அங்கே பற்றாக்குறை இருக்கும். பிசாசுன்னு கிரியை, ஆனால் இச்சை இருக்கும். நீங்கள் பார்ப்பீங்க சில இடத்துலலாம் பொருளாதாரத்தை மட்டும்தான் நினச்சி நான் சொல்கிறேன். இல்லைங்க, அவங்களாம் நல்லா இருக்காங்க, 4 வண்டி வச்சுருக்காங்க, நல்ல வீடு வச்சுருக்காங்க, நிறைய வாடகை வச்சுருக்காங்க, எல்லாம் வச்சுருக்கான். பரிசுத்தத்தில் பற்றாக்குறை வந்துடுச்சு இல்லையா? சரீர ஆரோக்கியத்தில் பற்றாக்குறை வந்துடும்.
எது ஒன்றுமே நீங்கள் ஆத்தும ரீதியாக எடுக்கிற எல்லா முயற்சியும் தான் உங்களுடைய பூமிக்குரிய வாழ்க்கையில் சரீரத்தை நல்ல விதமாக வச்சுக்கும். நோயாக இருக்கட்டும், பேயாக இருக்கட்டும், எல்லாம் அடங்கியிருக்கும். உங்களுக்கு அது பாதிப்பு கூடாது, வாதம் கூடாது அணுகாது, பொல்லாப்புணுங்க நேராது. என்றென்றும் நீயும் வீட்டாரும் சுகமாய் தங்குவீர்கள். நீங்கள் திராட்சை தோட்டங்களை நாட்டுவீங்க, நிலத்தை சுதந்திரிப்பீங்க, வீடுகளை கட்டுவீங்க. என்ன சரீரம் ஒரு ஆலயமாக இருக்கிறது, அதை கெடுத்தால் தேவன் உனக்கு எடுத்து போடுவார். யோசேப்பு இதை பண்ணி தான் போனார். யோசேப்போட சகோதரர்களை பார்த்தீங்கன்னாக்கா அவனை அழிக்கணும், கொல்லணும், திட்டணும். இதே தான் திருடன் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான்ட்டு வேற ஒன்றுக்கு வர்றான். திருடவும் அழிக்கவும் கொல்லவும். அவன் வஸ்திரத்தை எடுத்து போய் ரத்தத்தில் துவைச்சி காட்டி அப்பங்கிட்ட ஒரு தப்பான ஒரு தகவல் சொல்லி கோல் சொல்கிறது. சகோதரர் செய்கிறதா தகப்பனுங்க அறிவிக்கிற உத்தம குணத்தோடு யோசிப்பு இருக்கிறார். இதுங்க பண்ண கள்ளத்தனம் இங்கே போட நல்லத்தனம் இருக்கட்டும். ஃபோனில் கூட பாருங்கள், ஃபோனை எடுத்தால் சில பேர் கோவம் வரும். அதில் நிறைய அந்தரங்க விஷயம்லாம் இருக்கும். மனைவி எடுத்தாலே சொல்கிறேன், சரி பசங்க எடுத்தால் ஏதாவது அழிச்சிடுவாங்கன்னு சொல்லலாம். மனைவி கிட்ட என்ன உங்களுக்கு, இல்லை கணவன்கிட்ட என்ன உங்களுக்கு, எடுத்து பார்க்கட்டும். ஏதோ ஒரு ரகசியம் ஓடின்னு இருக்குது. நீங்கள் ஃபோனை மறைக்கிறப்பவே நீங்கள் கரும்புள்ளி வந்துடும். கர்த்தருடைய பார்வையில் சொல்கிறோம், வரட்டும். என்ன இப்போது சொல்கிறேன், இந்த குடும்பத்துக்குள்ளே நடக்கிற காரியங்கள் எல்லாம் எவ்வளோ அநீதியில் போய் முடியும் தெரியுமா? காலம் முழுவதும் பற்றாக்குறையில் இருந்து எத்தனையோ பேர் கண்ணம் பொண்ணம் உண்டு. அந்த பற்றாக்குறையினுடைய பாங்கு அப்படியே பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு போகாத குறைய பிள்ளைங்களும் அதே கஷ்டப்படுவாங்க. அதாவது ஒன்று போனால் ரொம்ப எல்லைக்கு போயிடுறது சொந்த ஜனங்கன்னு, இல்லைன்னா வந்த ஜனங்களும் சிரமப்படுத்துறது. பொண்டையட்டியோ மனைவியோ புருஷனோ அந்த பிரச்சனையை பார்த்திங்கன்னா ரொம்ப சிரமப்படுத்துவாங்க மனைவியை, இல்லை கணவனை ரொம்ப சிரமப்படுத்துவாங்க. அது எல்லையில் அவங்க இருக்க தெரியாது. இந்த யோசேப்பினோட சகோதரர்களுக்குள்ளே வாழ்க்கையில் வந்த பற்றாக்குறைக்கு காரணம் என்னன்னு நினச்சிட்ருக்கீங்க? உழைக்கலையா? நிலம் இல்லையா? தேசத்தில் பஞ்சன்றதுனால இல்லை, தேசமே பஞ்சத்தில் போகுது. நான் என்ன சொல்கிறேன்னாக்கா, உலகமே இருண்டு போயிருந்தாலும் நம்ம வீட்டில் கர்த்தர் விளக்கேற்ற வல்லவராக இருக்கிறாருன்னு சொல்கிறதுக்கான ரகசியம் இதுதான். நீங்கள் உடன்படிக்கையின் வழியில் கர்த்தரை சேவிக்கிறீங்க. உங்கள் ஜெபங்கள், உங்கள் தான தர்மங்கள்லாம் உடன்படிக்கையின் வழியே வரணும். அந்த மனுஷனுக்கு ஆவிக்குரிய தேவை என்னதென்று பார்த்து கர்த்தர் தூதரை அனுப்பி தகவலை சொல்லுகிறார். யோப்பா பட்டணத்தில் ஒருத்தர் இருக்கிறான், தோல் பாத்திர கொண்டு தங்கி இருக்கிறான், பேதுரு என்ற மனுஷனை அழைத்து அனுப்பு, தேவ தூதரம்னு சொல்லிட்டு போகிறார். இந்த மனுஷனுக்கு கர்த்தர் தரிசனமும் சொல்கிறார், சந்தேகப்படாமல் அவர்களோட கிளம்பி போகணும். அப்போ பேதுரு இந்த அசுத்தம் உள்ளவன்னு தீட்டுள்ளன் என்று சொல்லக்கூடாது. பேதுரு மட்டும் இல்லை, உலகம் முழுவதும் இருக்கிற தேவ ஜனங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இப்போ செழித்து இருக்கிறவங்களாம் இந்த மாதிரி பார்க்கலையா, பார்க்குறாங்களே அப்படின்னு நீங்கள் சொன்னால் கூட பலவித குறைகள் வீட்டில் இருக்கும். செழிப்பு மட்டும் நம்ம பார்க்கக்கூடாது. எப்பவுமே செழிப்பு கடையாந்திரங்களிலே வருகிற ஆசீர்வாதம் நமக்கு தேவைகளே ஜெபமாக இருக்கிற வாழத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கேட்டால் ஜெபம் பண்ணுறோன்னு வெறும் தேவைகள் தான் இருக்கும். அது எனக்கு இது வேணும், அது வேணும், அது வேணும், இது வேணும், அவ்வளோதான். இங்கே ராஜ்யத்தின் தேவைகள் இல்லை. ஆண்டவரே, இந்த இடத்துல நான் வீக்காக இருக்கேன், இந்த இடத்துல எனக்கு அக்கா தங்கச்சியோட பிரச்சனை இருக்குது, அண்ணன் தம்பியோட பிரச்சனை இருக்குது, வசனம் இப்படி சொல்லுது, நான் ஒப்புரவானா தான் வாழ்க்கை. திருவிருந்துக்காக ஒப்புரவாது, திருவிருந்து எடுத்து முடிச்சுட்டு மறுபடியும் அந்த பேய் ஏறிடக்கூடாது. இல்லை, தேவ சாயில் படைக்கப்பட்டான், அவன் துரோகியாக இருக்கட்டும், அவனை திட்டக்கூடாது. இது என்கிட்ட ஒரு விசுவாசி அழகாக சொன்னார். தேவ சாயில் படைக்கப்பட்ட ஒரு மனுஷன் பிச்சை கேட்கிறான், என்கிட்ட இருக்குது, நான் எப்படி கொடுக்காமல் இருக்கிறது? இந்த உணர்ச்சிவசப்பட்டு செய்கிற காரியம் தான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அந்த தேவ சாயில் படைக்கப்பட்ட மனுஷன் சொல்கிறப்பவே உன்னதத்தில் டச் ஆகிடுது. பிற மனுஷனை அவன் உழைக்க தெரில, அவன் பிச்சை எடுக்கிறான், அதை என்கரேஜ் பண்ணக்கூடாதுன்றதெல்லாம் வேறு, அதெல்லாம் சோஷியல் நாலேஜ். இதே பழக்கமாக வந்துடும் அவன் கரெக்டாக அதே இடத்துக்கு. இவர் நம்மளும் கரெக்டாக கொடுக்குற அளவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவன் வீட்டுக்கு கூட வந்துடுவான். அது வேறு கேட்டகரி. நான் சொல்கிறது சொல்லப்பட்ட சங்கதி என்னென்னா, தேவசாயில் படைக்கப்பட்ட ஒரு மனுஷன் தன் சுயமரியாதைலாம் விட்டு பிச்சை கேட்கிறானே, அந்த ஒரு ஈவு இறக்கம் அதெல்லாம் ஓகே. தேவசாயிலே படைக்கப்பட்ட மனுஷன் ஒரு சொல்கிறார் இல்லையா, ஒரு விசுவாசி, அப்போவே அவர் உன்னதங்களுக்குள்ள இஸ் டச்சிங் த மோஸ்ட் ஹை பிளேஸ் ஆஃப் காட். என்னை போல தானே அவன், எனக்கு என்ன வசதி இருக்குது? ஆனால் இன்றைக்கி அப்படியே தலைக்கீழே போகும் எல்லாம். உலக ஓட்டமே நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் அல்லவா பெரியவன், என்னை காட்டில் அவங்க யார், அவர்கள் யார், அற்ப விசுவாசிகள் தானே சொல்கிறது இருக்கு இல்லையா? ஏதோ ஒன்று நம்ம உயர்த்திக்கிறோம், மற்றவர்களை தாழ்த்துக்கிறோம். உதடுகள் வேணால் தாழ்த்துற மாதிரி இருக்கும், உள்ளமோ ஏறி உக்காந்துருக்கும். இது உண்மை உண்மை உண்மை.
இல்லைங்க அப்படிலாம் இல்லை, நான் அப்படி இல்லைன்னா அப்போ அதுக்கேற்ற பரஸ்பரம் வாழ்க்கையில் இருக்கணும். பரஸ்பரம் சொல்கிறேன். அந்த மாதிரி பரிபூர்ணம் இருக்கணும். அதுக்கேற்ற பரலோகத்தின் செழிப்பு இருக்கணும். கோவன்றதே இருக்கக்கூடாது. முடியுமா? கோவன்றது ஐ ஹோப் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். அது இல்லாமல் எப்படி வாழ முடியும்னா, சொல்ல வருது வாக்குவாதம் அதுக்குள்ளெல்லாம் போனால் இதுக்கு வந்து விடையே கிடையாது. கடைசியில் பாருங்கள், கையேந்தி போய் தேசத்தை விட்டு தேசம் போய் பிச்சை எடுக்காத குறை. யாக்கோபையும் சேர்த்து சொல்கிறேன். தானியங்கள் கிடைக்குதாமே, எகிப்து போங்கடா பாவீங்களா. இது வயோதிக காலத்திலே ஆபிரகாம் எப்படியும் செழிப்பாக இருந்தார். பென்ஷனரு, சொந்த வீட்டு கட்டிருக்கவங்க, வாடகை வாங்குறவங்க, அந்த கணக்கெல்லாம் இல்லைங்க. அந்த அந்த வாடகை வாங்கிறதுக்கும் அந்த பென்ஷன் வர்றதுக்கும் ஒரு அனுகிரகம் இருக்குதுன்றது தான் நான் சொல்கிறேன். அது ஒரு டூல், அது ஒரு கருவி, உங்களுக்கு அது மூலிமா போஷிக்கப்படுது. அதுக்கும் மேலே நான் சொல்கிற சத்தியம், நான் போதிக்கிற சத்தியம் அதுக்கு மேலே. இல்லாத இருக்கலை போல் அழைக்கிற தேவன் நம் தேவன். இப்போ பாருங்கள், எல்லோரும் ஒருத்தரை பார்த்து சொல்லுவாங்க, அவருக்கு அது அவங்க அப்பா அம்மா சொத்து வச்சுட்டு போயிட்டாங்க, அதில் வாடகை வந்து சாப்பிட்றாங்க, அவங்களுக்கு என்ன குறைச்சல். எத்தனையோ பசங்க சொத்தை இழந்துட்டாங்க, எத்தனையோ பசங்க சொத்தை அழிச்சிட்டாங்க. சொத்தை தக்க வைக்கிறதுக்கு ஒரு கிருபை வேணும். பூமி நிலை சொந்தத்துக்கு ஒரு கிருபை வேணும். அதில் வாழறதுக்கு ஒரு கிருபை வேணும். அதில் பிள்ளைக்குட்டி பெற்று எடுத்து பிள்ளைகளை பார்க்கறதுக்கு ஒரு கிருபை வேணும். அந்த கிருபையின் வார்த்தை தான் இந்த சத்தியம். போய் கையேந்தி போய் நிற்கிறீங்களா? எகிப்தில் தானியம் உண்டு என்று கேள்விப்படுங்க. யோசிப்பிட்டு தான் போகிறாங்க, அது தேவன் வைக்க வழி. ஆனால் அபிஷேகம் பண்ணவற்றை சிறுமைப்படுத்தினா இப்படி தான். ஆமாம், தாவீதுனுடைய வீட்டிலே இது நடந்துச்சு, இல்லைன்னு சொல்ல. தாவீது வீட்டில் நடந்துச்சா நடக்கலையா? அவனை மறந்துட்டாங்க, அபிஷேகம் பண்ணப்பட்டான். ஆனால் தாவீதினுடைய இருதயத்திலோ யோசேப்புடைய இருதயத்திலோ இவர்களை பழி வாங்கணுன்ற எண்ணமே கிடையாது. அந்த யோசேப்பினுடைய வீட்டில் கூட கடைசி அதிகாரத்தில் பார்த்தா தெரியும். தகப்பன் போகிறப்ப சொல்லிட்டு போனார், உமக்கு துரோகம் பண்ண எங்களை எதுவும் செய்ய வேணான்ட்டாருன்னு அவனே ஆட் பண்ணிக்கணும். அப்போயும் யோசேப்பா அதை பெருசாகவும் எடுத்துக்கல. அதே மாதிரி தான் யாக்கோபுடைய வாழ்க்கையை பாருங்கள், என்ன மாதிரி ஒரு அயோக்கியத்தனம் சகோதரர்களுக்குள்ளே. நான் இதை ரொம்ப விஷயத்தில் பார்த்துருக்கேன். ரொம்ப தேவபக்தி இல்லாத மனுஷன், ஒரு மனுஷன் ரொம்ப தேவபக்தியெல்லாம் இல்லை, ஆனால் இந்த உடன்படிக்கை அவன் வாழ்க்கையில் இருக்கிறது. அவனோடு கூட பிறந்தவர்கள் இது ஒரு நாட்டில் இருக்காங்க, இந்த ஜனங்க 12 பேர், எல்லாம் ஒரு தாய்க்கு பிறந்தது. மாதம் ஒரு குடும்பத்துக்கும் அடிப்படை கல்வி ஏதோ ஒன்று கொடுத்துட்டே வருவான் அந்த மனுஷன். இது நான் கண்ணார பார்த்துருங்க. அந்த மனுஷனும் கூட பிறந்தவங்கன்றதுக்காக அந்த பசங்களெல்லாம் இவன் படிக்க வைப்பான். ஏதோ ஒரு ஃபீஸை கட்டி ஏதோ ஒன்று, அதுங்க ரொம்ப படிக்கவும் படிக்காதுங்க. எனக்கு இது நல்லா தெரிஞ்ச குடும்பம். இது 30 வருஷத்துக்கு மேலே தெரியும் எனக்கு. எல்லாரையும் படிக்க வச்சான், வாரி இறைத்தான், ஏழைகளை கொடுத்தான், கொம்புகள் உயர்ந்தது. சங்கீதம் 112 இறங்குது உள்ளே பாருங்கள் வாழ்க்கையில். அந்த மனுஷன் அவ்வளோ ஒன்றும் பெரிய தேவபக்திக்கு கொண்டவெல்லாம் இல்லை, எனக்கு நல்லா தெரியும். ஆனால் வாசல்கள் திறக்கப்படுகிறது, கையின் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்படும். நீங்கள் கையின் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்படாத ஜனங்கள்லாம் தகுதியற்றவங்க, சுறுசுறுப்பற்றவங்க, சோம்பேறிங்க நினைக்காதீங்க. அதே மாதிரி இந்த செழிப்பு வரவங்கெல்லாம் மிகப்பெரிய திறமைசாலின்னு நினைக்காதீங்க. அப்போ திறமைக்கு என்ன மரியாதைன்னு கேட்டால், அதை காட்டிலும் ஒரு மாண்பையும் ஒரு மகிமையை செலுத்த வேண்டிய இடம் தான் இந்த சத்தியம். இதை மட்டும்தான் அவன் செஞ்சான். மலவென்று வர விருத்தேர்ந்த ஐஸ்வர்யமாக பெறினான். இந்த மனுஷன் கடன் கொடுத்து தான் நான் பார்த்துருக்கேனே தவிர கடன் வாங்கி நான் பார்த்ததில்லை. அதிகமாக தேவபக்தி கூட கிடையாது. வேறு மாதிரி ஈவேருக்கு இருக்கும், மற்றவங்களை நேசிக்கிறது இல்லை, எதுவுமே தேவன் எதிர்பார்க்கறது எதுவுமே இல்லை. ஆனால் தேவனுடைய உடன்படிக்கைக்குள்ளேயே வந்துடுறான். இது மாதிரி ஒருத்தன். இந்த மாதிரி நிறைய நான் சாட்சிகள் வச்சுருக்கேன். அதிக திறமையற்ற ஜனங்க, இங்கே பயங்கரமான படிப்பாளி அண்ணன் தம்பிக்குள்ளே சொல்கிறேன். இன்னொன்றுத்துக்கு படிப்பு வரல, டிரைவிங் மட்டும்தான் தெரியும். என்னமா லாரி ஓட்டுறான் அது ஓட்டுறான்னு ரொம்ப எரிவாக பேசி அவனை எங்கேயுமே சேர்க்க மாட்டாங்க. இன்னொரு தம்பி அண்ணன் நல்லா படித்தவன், நல்லா கை நிறைய சம்பாதிக்கிறான். அந்த காலத்தில் எப்படி வெளிநாட்டுக்கு போயிட்டான், அங்கே போய் லாரி ஓட்டி லேக்ஸ் கணக்கில் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டான். லேக்ஸ் கணக்கில் சம்பாரித்து இங்கே எல்லாத்தையும் சவறு தெரிச்சு வீடு வாசல். இது படிப்பாளி அண்ணன் கொஞ்ச நாள் இவர் வேலைக்கு போன கம்பெனி மூட்டாங்க. படிப்பு தான் இருக்கிறத தவிர அது ஆசீர்வதிக்கப்படல. திறமை இருக்கிறத தவிர அதை யாருமே சீண்டு வர இல்லை, யாருக்கும் அறிமுகம் இல்லை. இந்த மனுஷனுக்கு தேடி வருது வேலை. மனுஷன் தயவை பெருக செய்யும். என்கிட்ட வேலைக்கு வா அவ்வளோ உண்மையாக உள்ளவனா மாறிட்டாங்க. இத்தனைக்கு நல்லா குடிப்பான். என்ன
இதெல்லாம் தேவனை ஏற்றுக்கொண்டான் தேவனை ஏற்றுக்கொள்ளன்றது இல்லை. அவங்களே அறியாமல் இந்த உடன்படிக்கையில் இருக்கிறாங்க, கண்கள் திறக்கப்படல, அசுத்தத்துலேயும் இருக்கிறாங்க. ஆனால் இந்த கிரயத்தை செலுத்த 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 அவனுக்கு வாசல்கள் திறந்து கொண்டே இருக்கிறது. எப்பயோ கர்த்தர் ரட்சிப்பு கர்த்தருடையது. நம்ம அதுக்குள்ளே போல அது பண்ணுறது கரெக்டுன்னு நான் சொல்ல குடிக்கிறது. நான் சொல்கிறேன், எவ்வளோ கெட்ட பழக்கம் இருக்குது. அவனுக்கு எப்படி கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். பொருளாதாரத்தில் மட்டும்தான் அந்த ஆசீர்வாதம் பார்க்க முடியும். ஆத்ம ரீதியாக பார்க்க முடியாது. வியாதி வர வியாதி நிற்க முடியாது, தடை செய்ய முடியாது. வர வியாதி வந்துன்னு தான் இருக்கும். இல்லை, உங்களுக்கு எல்லா திசையிலையும் நான் பதில் சொல்லி கொண்டிருக்கிறேன். நோய் வராமல் இருக்காது, நோய் வரதான் செய்யும். அவன் குடிக்கிறான்றதுக்காக நம்ம சொல்லலை. ஆமாம், உடல் தேவனுடைய ஆலயமாக இருக்குது. அதை கெடுத்தால் தேவனை அவனை கெடுத்து போடுவார். இது நெசம். வாழ்க்கையில் சாதாரண காரியம் இல்லை. தாவீது எவ்வளோ பெரிய சிங்காசனம் ஏறின பொழுதும் அந்த சகோதரர்கள் அவனை சிறுமைப்படுத்தினா, அவனை இது பண்ணால் பழி வாங்குறது, அந்த எல்லாம் கிடையவே கிடையாது. தாய்க்கு தகப்பனுக்கும் செய்கிற மிகப்பெரிய கடமை என்னன்னாக்கா, நீங்கள் உடன்பிறப்புகளை பார்த்துக்கணும். ஆண்கள் சொல்கிறேன், பெண்கள் குடும்பத்துக்கு பங்கம் வரைக்காமல் நீங்கள் உங்கள் குடும்பத்தை பார்த்துக்கணும். அதுவே அவங்க தாய் வீட்டருக்கு செய்கிற மிகப்பெரிய கடமை. ஆமாம், எல்லாத்தையும் உங்கள் கடவுளுக்கு கட்டுப்பட்டு கர்த்தரை போல் பின்பற்று, கர்த்தரை பார்க்கறதை போல் பார்த்து அவனுக்கு ஆண்டவனே நீங்கள் சேவிக்கணும் தான் வேதம் சொல்லுது. தேவ சாயலுக்காக சொல்கிறேன். விவேகமுள்ள வாழ்க்கையை ஆண்கள் வாழ வேண்டும். பிதாவினுடைய வீடு, பிதாவினுடைய வீடு, பிதாவினுடைய வீடுன்னு அப்படியோ கர்த்தர் பூமியில் இருக்கிற வரைக்கும் பிதாவுக்கோடு கனெக்டடாகவே இருந்தார். எதையுமே சொந்தமாக பேசல, எல்லாம் பிதாவை கேட்டு தான் செய்கிறேன்னு. ஆணுக்கு இருக்கிற பொறுப்பு சொல்கிறேன். பிதாவை கனம் பண்ணணும். பெண்கள் பிதாவின் வீட்டை விட்டு வரணும். அவங்க பிதாவினுடைய சொல்கிறேன். போகிற இடம் தான் நமக்கு பாக்கியமான இடம். அதுதான் நம்மளை பாக்கியவதின்னு சொல்லுவாங்க. புருஷனுடைய இருதை நம்பணும். என் புருஷன் சந்தேகப்படுறான்னாக்கா ஏன் போட மாட்டான்? கலைத்தனம் பொருளாதாரத்தில் இருக்கும், வேசித்தனம் இருக்காது. அதை விட மிகப்பெரிய ஒரு துஷ்டத்தனம் இதில் இருக்கும். பொருளாதாரத்தில் எதையாவது ஒன்று பண்ணி மாட்டிக்குவாங்க. அது வாழ்க்கையை நிறைய பேர் இழந்துருக்குறாங்க. ஓவர் டூயிங். வீட்டாருக்கு செய்யணும்னா அதுக்குன்னு பிரச்சனை ஆகிக்கூடாது இல்லையா? எல்லோரும் அவங்கவுங்க வாழ்க்கை வாழ்ந்துருவாங்க. இந்த உடன்பிறப்புகளும் இருக்காங்களே, அவங்கவுங்க வாழ்க்கையை கரெக்டாக வாழ்வாங்க. இதே இங்கேருந்து வருமானம் வருதுனால. இது ஒன்று தான் ஒழுங்கினமாக வாழ்க்கையை உடச்சிக்கின்னு வாழ்க்கையை நாசமாக்கின்னு விவாகத்துக்கெலாம் வரதுக்கு காரணம் என்ன? அது காரணம் சொல்லுவாங்க, புருஷைகள் வச்சுருக்காங்க, அவள் வச்சுருக்காங்க. அதெல்லாம் ரீசன்ஸ். அதெல்லாம் உண்மையாக கூட இருக்கும். அந்த மன வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படாத போகிறதுனால தான் அதெல்லாம் அப்படி நடக்குது. அது ஜபக்குறி போகணும், சுவாரஸ்யமாக இருக்கும். அது வழியாக ஒரு சுவிசேஷ ஊழியம் நடக்கும். நீங்கள் வாங்க கர்த்தரை ஏற்றுக்கோங்க, மறுபடியும் அவளே தான் வச்சுக்குவான், வேறு ஒருத்தி வச்சுக்குவான். இந்த மாதிரி ஞானசானலாம் எடுத்து அபிஷேகம்லாம் பண்ணப்பட்ட பிறகு புருஷன் ரட்சிக்கப்பட்டானா கூட அந்த பூர்ண விடுதலை அவனுக்கு கிடைக்காது போகிறதுக்கான காரணம் இந்த அம்மா உடன்படிக்கைக்குள்ளே வரல. ரட்சிக்கப்பட்டிருக்குதுன்னு சொல்லும், அந்த ரட்சிப்பு ஏற்ற கனி இருக்காது. வீட்டுக்கு போனால் மறுபடியும் ஆரம்பிச்சிடும் அந்த அம்மா. இந்த அம்மா பண்ண டார்ச்சர்னால தான் வெளில பார்த்துக்கிறான்றது நான் சொல்ல வரல. இது உடன்படிக்கைக்குள்ளே வரணும், உத்தமம் இருக்கணும். வீட்டில் சத்தம் எப்படி வரும்? நிறைய விசுவாசி வீட்டில் போய் பார்த்துருக்கேன். நான் போகிறதுனால மட்டும் சொல்ல, அது ஒரு அமைதியாகவே காணப்படும். இதெல்லாம் ஜெபிச்சு தான் வருது இந்த அமைதின்னு இல்லை, உடன்படிக்கைக்காக வருது. இது அந்த உடன்படிக்கையில் அவங்க பயணம் இருக்குது. இதில் ட்ரெஸ்ஸு தோற்று போயிடும் ஐயா. இதில் தான் அந்த ட்ரெஸ்ஸுக்கு பற்றி நான் எடுத்து சொல்கிறதுக்கான காரணம், அந்த உடுப்பை உடுத்திட்டாலும் ஒன்றும் இறங்கிட போகிறது இல்லை. ராஜ்யம் வந்துருமா? வராது. ஆனால் உடன்படிக்கையை தான் பரலோகம் பார்க்கும், கிரியை தான் கர்த்தருடைய பரலோகம் பார்க்கும். கிரியை இல்லாத விசுவாசம் செத்துதுன்னு வேதம் சொல்றதுக்கான காரணமும், உன் கிரியை அறிந்திருக்கிறேன்னு ஆண்டவர் சொல்கிற காரணத்துக்கும் ஒன்றா போகும். நம்ம ஜபத்தையே சார்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், உபவாசம் சார்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், தசமாம் சார்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நல்லா புரிந்து கொள்ளுங்கள், இந்த படிப்பினை திரும்பி வராது. யூடியூப்பில் ஏற்றுறோம், போட்டு கேட்டுக்கோங்க. இப்படியெல்லாம் இருந்தால் வாழ்க்கையில் என்னாலும் தரித்திரம் இருக்கும், என்னாலும் பற்றாக்குறை இருக்கும். பொருளாதாரத்தில் மட்டும் நான் சொல்ல, அது ஒன்று வந்தாலே 10 பிரச்சனையை சேர்த்து கூட்டின்னு வரும். அதோடு கூட நோய் வந்துச்சுன்னா ஒன்றும் கஷ்டம். ஆமாம், மருந்தும் கூட காசு இருக்காது. எவ்வளோ ஒரு கனவீனம் வருது, பொருளாதார பிரச்சனை வருது. அதோடு மட்டும் போகாது. பிள்ளைகள் நம்பிக்கை இழந்துருவாங்க, மனைவி நம்பிக்கை இழந்துருவா, புருஷன் நம்பிக்கை இழந்துருவான். எத்தனை பேர் கடை வாங்கிட்டு சூசைட் பண்ணியிருக்கான், எத்தனை பேர் கடை வாங்கி எஸ்கேப் ஆகியிருக்கான். எவ்வளோ ஒரு பொய்யர்ன்ற பேர் வந்துடும். பொருளாதார பிரச்சனை வந்துட்டாலே இல்லாத பட்டங்களும் உள்ள வந்துடும். வாழ்க்கையில் மனநிலையும் பாதிக்கப்பட்டுரும், செய்வதறியாது. இது எல்லாம் கொண்டு வரது பிசாசுன்னு ஒரே வார்த்தையில் சொல்லலாம். ஆனால் இதெல்லாம் பிசாசு கிரியை செய்ய அனுமதிக்கிறது விசுவாசனுடைய கவனக்குறைச்சல். நீங்கள் இதை மட்டும் செய்யுங்க. ஒருத்தர் தீட்டுள்ளவனான்னு சொல்லாதீங்க, ஒருத்தர் அசுத்தன்னு சொல்லாதீங்க. மீதி பாருங்கள், இந்த மாதத்தில் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். நான் ஒரே பயணப்பட்டு போன இடத்துல
தியானித்த சத்தியம் அது. பஸ் ட்ராவலில் திரும்பி வருகையில் என்னால் என்ன சொல்கிறதுனே தெரில. எல்லாம் ஒழுங்காக முடிந்தது. இதெல்லாம் விளையாட்டு கிடையாது. உங்கள் மத்தியில் நான் இருக்கிறேன்னா கர்த்தருடைய பெரிய கிருபை. சொல்கிறேன், கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போமா? என்று எல்லாருடைய வீடும் விலைக்கு ஏற்றப்பட போகிறது. எத்தனை பேர் இந்த சத்தியத்தை கீழ்ப்படுகிறீர்களோ அத்தனை பேரும் பாக்கியவான்கள், பாக்கியவதி. இனி பொருளாதாரம் சபையில் 4 சக்கர வாகனத்தோடு நீங்கள் வந்து இறங்க போகிறீங்க. இது ஆண்டவர் சொல்லுகிறதே சொல்கிறேன். வெளியரங்கம்னு ஆசீர்வாதம், இனி மறைப்பொருள் இல்லை. உங்கள் ஆசீர்வாதம் வெளியரங்கமாக்கப்படும். ஆண்டவரை ஸ்தோத்தரிக்க நீ சொன்னதை சொன்னேன். ஆசீர்வதி. சபையாரை பொறுப்பெடுத்துக்கொள்ளும், பாதுகாத்துக்கொள்ளும், வழி நடத்துவீராக, அற்புதங்களை செய்யும். பற்றாக்குறை வறுமைக்கு விலக்கி எங்களுக்கு கொடுத்த சத்தியத்துக்கு ஸ்தோத்திரம். இயேசு என்ற தெளிக்கிறோம். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, முன்னிபஸ் நாமத்தை ஸ்தோத்திரி, ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தரை சகல பவனி மறவாதே, ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் நம்மளோட குடும்பம் சதாக்காலம் சொல்ல பரிசுத்தமாக இருப்பதாக, ஆமென், ஆமென். நன்றி, வணக்கம். சாட்டர்டே சண்டே சேம் ஃபாஸ்டிங் ப்ரேயர் அண்ட் சர்வீஸ். ப்ளீஸ் ஜாயின் அஸ். வீட்டு சந்திப்பிருந்தால் சொல்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நன்றி, வணக்கம். காட் பிளஸ்.